அடிமைத்தனம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அதனால நான் இதை ஒயிட் ட்ரெஸ் போட்டுன்னே இருப்பேன், எங்களுக்கு யாரோ சொன்னாங்க அதனால நாங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு இந்த 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 நாடகங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் விட்டுட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்க உலக பிரகாரமான மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்காதீங்க. யூ டோன்ட் பிகம் த பப்பெட். அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றத கேட்டுக்கொண்டு வாழ்கின்ற பொம்மைகளாக நீங்க இராமல் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவர் உங்களை ரத்தம் சிந்தி மீட்டார். அதனால அவருக்கு அடிமையா இருங்க, அவர் சொல்றதை நீங்க கேளுங்க, அவர் என்ன சொல்லிருக்காரோ அதை கேட்டு நடுங்கள் அப்படின்ட்டு பவுல் என்ன சொல்லுவார். சகோதரரே, அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்கிறவன். சோ இந்த உலகத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்புண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகவும் வேறொருவனுக்கு வேறு விதமாகவும் அது இருக்குது. அது ஆனா நாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஊழியர் ஒருத்தர் பண்ணிருக்கிறாங்கன்னா அவர்களை போல நாம் மாற வேண்டும் என்று நினைக்க கூடாது. நான் எப்படி அவங்கள போல ஆகுறது? இன்னும் உனக்குன்னு ஒரு அழைப்பு ஆண்டு வச்சுக்கிறான். அந்த அழைப்புல நீ ஓடுறதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னை நீ ஒப்பு கொடுத்து நீ ஓடணும். நான் இப்போ ஆரியனை ஊழியம் பண்றாரு. ஆரியனை என்னது ஈவினிங்ல எல்லாம் டெய்லி பைக் எடுத்துன்னு ஸ்ரீராம்புரா அந்த புறா இந்த புறான்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கெல்லாம் போவார். அது மாதிரி நான் போக முடியாது. அவர் போல நான் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அழைப்புல நான் ஓட வேண்டும். எல்லாரும் என்னை போல ஆகிவிடுங்கள் அப்படின்ட்டு சொல்ல, என்னை போல நீ இருக்கணும்னு நான் விரும்புறேன். இருந்தாலும் உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. பவுல் பாருங்க என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரும் என்ன போலயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், பட் ஸ்டில் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குப்பா, அந்த அழைப்புல நீங்க ஓடுங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி cannot காப்பி பீப்புள். அவர்கள் செய்வது போல நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைப்பது இட் இஸ் லைக் பீயிங் ஈக்குவல் டு அ பப்பெட். மற்றவர்கள் மனுஷர்கள் ஃபோர்ஸ் பண்ணி திணித்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது திஸ் இஸ் வெரி ராங் ஆட்டிடியூட். மாறாக கர்த்தர் என்ன செய்ய சித்தமுள்ளவரா இருக்கிறார் என் வாழ்க்கையில அப்படின்னு நினைத்து நீ வாழ்கிறது அதுதான் தேவனுக்கு சித்தமுள்ள வாழ்க்கை. அதுதான் பவுல் சொன்னார், அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த நிலைமையிலே நீ கர்த்தருக்கு முன்பதாக நிலைத்திரு. அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, ஆகிலும் நான் உண்மை உள்ளவனா இருக்கிறதுக்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று அந்த அபிப்பிராயத்தை தெரியப்படுத்தினேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன் எல்லாவற்றையும் பவுல் கட்டளையாக சொல்லவில்லை. ஒரு இடத்துல கட்டளையாக சொல்றாரு, இன்னொரு இடத்துல யோசனையா சொல்றாரு. அப்போ இன்னொரு இடத்துல இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கன்னிகைகள் குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை, கன்னி பெண்களை குறித்து எனக்கு கர்த்தரால் இன்னும் கட்டளை வரல, ஆனாலும் நான்